குத்தாங்க பாருமா அல்வா. வந்து காஞ்சிபுரம் பட்டுப்படைய கட்டிட்டு இருந்தாங்க. ஆஹா, கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு இதோ நல்ல திட்டத்தை கொண்டு வர போறாங்க. பார்த்தா தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கொடுத்தது வெறும் முட்டை. தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் யாரு? அம்மையார் நிர்மலா சீதாராமன். நானும் ஆசையா பார்த்தமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு முறை எந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குதோ அந்த ஊர் புடவை கட்டி எடுத்துவாங்க. இது பாத்தீங்கன்னா பனாரஸ் போறோம்னா அங்க என்னன்னா இது பெங்களூரா, கர்நாடகா பனாரஸ். இந்த வந்து காஞ்சிபுரம் பட்டுப்புடவை கட்டிட்டு இருந்தாங்க. ஆஹா, கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு இதோ நல்ல திட்டத்தை கொண்டு வர போறாங்க. பார்த்தா குத்தாங்க பாருமா அல்வா. அல்வா சாப்பிட முடியாம அங்கே வாங்கி எடுத்துட்டு வந்துட்டோம். தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கொடுத்தது வெறும் முட்டை. தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். என்ன காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப படிச்சுட்டாங்கப்பா. இந்த படிச்ச தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றவே முடியாது. ஆகையால் நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் ஸ்டாலின் பக்கம்தான் இருப்பார்கள், தெளிவாக இருப்பதால் இருக்கு. அவங்களே கைவிட்டாங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணும்? ஆமாப்பா நாங்க பண்றோம். இந்த முறை தலைவர் சொன்னது போல் உன் ஆதரவு தேவையில்லை, எனக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு. அவர்கள் ஆதரவு இருந்தால் தமிழ்நாட்டை மென்மேலும் வளமையான நாளாக நான் மாற்றி காட்டுவேன் என்று உறுதியெடுத்தவர் தலைவர் மு.க. ஸ்டாலின். அதை நிறைவேற்ற பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்றால் ஒரு ரயில்வே திட்டம் நமக்கு கிடையாது, ஆனால் நாம் இருக்கும்போது சரித்திரத்தை மாற்றி காட்டியுள்ளோம். இன்று தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை சென்று கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி பாதையை தொடர வேண்டும். நீ தொடர்வதற்கு உன்னே ஒண்ணுதான், இதோ இந்த ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரலுக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? தேர்தல்ல நீங்க உதயசூரிய கூட்டணிக்கு நீங்க போய் தொட்டா போதும், அந்த மோடிக்கு ஒரு ஷாக் அடிக்கும் பாருங்க. அதுதான் நம் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுகின்ற இதா இருக்கும். கண்டிப்பாக இங்க இருக்கின்ற தாய்மார்கள் தொடர்ந்து நம் தமிழ்நாடு தலை குடியாமல் தலையிலிருந்து நிற்க வேண்டும் என்றால், தமிழ்நாடுல நீங்க தலையிலிருந்து நிற்க வேண்டும் என்றால் மீதும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக வேண்டும். அதற்கு நீங்க உறுதுணையாக உதயசூரிய சின்னத்திலும் அது கூட்டணி சின்னத்திலும் வாக்களிப்பதில் நம்பி அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.